மீண்டும் மாறிய வானிலை. புதிய பிரதமர் நீதியரசராக இன்று பதவியேற்கும் முர்து பெர்னாண்டோ. மலையக ரயில் சேவைகள் வழமைக்கு. அரசாங்கம் 3 வருடங்களுக்கு மின் கட்டணத்தை 30% குறைக்கும் அமைச்சர் வசந்த சமரசிங்க. வடமாகாணத்தில் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழை இல்லாத வானிலை காணப்படும். வடக்கு, வடமத்திய, வடமேல், மேற்கு, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40-45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். புத்தளத்திலிருந்து காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கிலிருந்து தென்மேற்கு திசையில் வீசுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதுடன் புத்தளத்திலிருந்து காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கரையோர பகுதிகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும். புத்தளத்திலிருந்து காலி மற்றும் கொழும்பு, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் திருகோணமலை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். புத்தளத்திலிருந்து காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் திருகோணமலை வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். புத்தளத்திலிருந்து காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் கடல் அலையின் உயரம் சுமார் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையுடன் அந்த கடற்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் பின்னர் அந்த கடல் பகுதிகள் சிறிது நேரத்திற்கு மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையின் புதிய பிரதமர் நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் முர்து பெர்னாண்டோ இன்றைய தினம் பதவியேற்க உள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க முன்னிலையில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது. பிரதமர் நீதியரசராக முர்து பெர்னாண்டோவை நியமிக்கும் பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவை கடந்த மாதம் அங்கீகாரம் வழங்கியிருந்தது. பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய ஓய்வு பெற்ற நிலையில் திருமதி முர்து பெர்னாண்டோ இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டார். 1985 ஆண்டு சட்டம் அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட அவர் 1997 ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் 2014 ஆண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றார். பதவியேற்பு மூலம் பிரதமர் நீதியரசராக பதவியேற்கும் 2வது பெண்மணியாக திருமதி முர்து பெர்னாண்டோ வரலாற்றில் இடம் பிடிப்பார். இன்று முதல் மலையக ரயில் பாதையூடான ரயில் சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி உடுவர பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் 7ஆம் மைல் கம்பத்திற்கு அருகில் தண்டவாளங்கள் மண்ணில் புதையுண்டதில் 5 நாட்களாக மலையக பாதையூடான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று முதல் மலையக ரயில் பாதையின் ரயில் சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்வரும் 3 வருடங்களுக்கு மின்சார கட்டணத்தை 30% மேலாக குறைக்கும் என வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு நேற்று பதிலளித்து பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியை மேம்படுத்த 5 ஆண்டு திட்டத்தை நாங்கள் முன்மொழிந்துள்ளோம். ஜனாதிபதியின் வாக்குறுதியின்படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக அடுத்த 3 ஆண்டுகளில் 30% அதிகமான மின் கட்டணத்தை குறைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இதேவேளை எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கணிசமாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2024 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான அறிவிப்பு தற்சமயம் வெளியிடப்பட்டால் பரீட்சைகள் காலத்தின் போது வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை தொடங்குவார்கள். எனவே பரீட்சைக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் அது முடியும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மோசமான காலநிலை காரணமாக பரீட்சை சில நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சை நடவடிக்கைகள் இந்த வாரம் மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கட்சித் தலைவர் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நாளை பிற்பகல் நடைபெறவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான வேட்புமனுக்களை மீளப்பெறுவது தொடர்பிலும் இதன்போது இறுதி தீர்மானம் எட்டப்பட உள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் கட்சி மாறியதாலும் சிலர் வெளிநாடு சென்றுள்ளதாலும் மேலும் சிலர் அரசியலில் இருந்து விலகியதாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்ய அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.